ஹாய் விவாஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கேள்வி கணைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல விஷயங்கள் தானே. எவ்வளோக்கு எவ்வளோ சந்தேகம் வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ கேள்விகள் வருதோ, அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய நாலேஜ் பெருகிக்கிட்டே போகுங்க. அதை பற்றின டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றப்போ அதில் ஆசைப்படுறது மட்டும் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கும் அதை பயனுள்ளதாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் கேட்குற கேள்வி பதில் உங்களுக்கு மட்டும் இல்லை, பல பேருடைய மனசில் இருக்க கேள்வி. அதுக்கெல்லாமே ஒரு ஐ ஓப்பனராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத தான் நான் நினைக்கிறேன். முதல் கேள்வி சக்தியோடது. ரோஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் நாங்கள். சார், ரோஸ் கோல்டுனா எப்படி கலர் போகுமா, அப்படியே இருக்குமா? சொல்லுங்கள் சார். ரோஸ் கோல்டுன்றது ஒரு பாலிஷ் தான், அது ரோடியம் பாலிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இது 18 கேரட்டில் ரோஸ் கோல்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு லாங் லைஃப் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படியே அது கலர் கொஞ்சம் ஃபேட் ஆச்சு அப்படின்னாலும் கூட திருப்பியும் அந்த பாலிஷ் கொண்டு வந்துடலாம். அதனால் அதனுடைய தரமும் குறைய போகிறதுக்கு இதே இல்லை. நீங்கள் எக்ஸ்ஆர்எஃப் மிஷினில் வச்சு பார்த்தோம்னா அதனுடைய தரம் 18 கேரட்டா 20ஆ 22ஆ எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் இப்போ எல்லாமே சில யங்ஸ்டர்ஸ் எல்லோ கோல்டு போர் அடிச்சு போச்சு, எல்லோ கலர் ஒரு மாதிரி காடியாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னமும் பலர் அந்த எல்லோவுக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு தன்மை இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கவங்க இதை மேல்நாட்டு கலாச்சாரம் அப்படின்றது. இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டுலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி மாடர்னைஸாக இருக்கும். அதை பார்த்து நம்ம ஆட்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மளை பார்த்து அவங்க வேஷ்டியும் சேலையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் எப்பயுமே ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கோ அது ஒரு அட்ராக்ட் பண்ணும்ல, அது மாதிரி தான் இப்போது அவங்களுடைய கல்ச்சர் படி போடுற அந்த ரோஸ் கோல்டை நாம் விரும்புகிறோம். அதற்கு எந்தவித குவாலிட்டியில் மிச்சமே வராது. அதனால் தாராளமாக நம்பி வாங்கலாம். அடுத்ததாக சுபாஷ்ன்றவரோட கேள்வி. சார், சமீபத்தில் ஒரு தனியார் வங்கியில் அடகு வச்சு நகையில் ஒரு நிறைய ஸ்கேம், கோடிக்கணக்கில் ஒரு ஸ்கேம் கேள்விப்பட்டேன். இப்போ இது எப்படி நாங்கள் பொதுமக்களுக்கு இதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, எப்படி இது சாத்தியம்? இதை கொஞ்சம் விலைக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தனியார் வங்கியில் நகை அடகு வைக்கிறாங்க. அது மற்ற வங்கிகளை விட அங்கே கம்மியான வட்டி அப்படின்றதுனால எல்லாருமே கொண்டு போய் அதில் போய் அடமானம் வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறப்போ எப்பயுமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுங்க, பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 100 வார்த்தை பேசலாம், ஆனால் எழுத்து மூலிமா ஒன்றே ஒன்று இருக்கணும் அப்படின்வாங்க இல்லையா, ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு தாங்க முக்கியம். இப்போ இந்த பேங்க்கில் போய் அடமானம் வைக்கிறதுக்கு போயிருக்காங்க சில பேர். இவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கி வச்சுட்டு நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு ரெசிப்ட் போட்டு தரேன், நான் அப்புறமேட்டு இது பண்ணுங்கள், பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிக்கலான ஒரு எங்களுக்கு சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகலை. இது நான் சொல்கிறது வங்கிகளில் நடந்த விஷயம். சாஃப்ட்வேர் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பொருளை வாங்கி வச்சுட்டு அதுக்கு உண்டான ரசீதும் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. அப்போது இந்த கிளை மேலாளர் என்ன பண்ணுறாரு, யாராக இருந்தாலும் சில ஆசைகள் வரதானே செய்யும். இவர் இதை எடுத்து ஒரு ரொட்டேஷன் கூட ஆரம்பிச்சிட்டாரு. இதில் மற்ற ஊழியர்களும் இதில் பங்கு போட்டுக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி 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 கிட்டத்தட்ட அந்த ஸ்கேம் பார்த்தோம்னா நிறைய பேருடைய அடமானம் வச்ச பொருள் மறு அடகு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொண்டு போய் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நகையவே இவங்க 8 லட்ச ரூபாய்க்கு வச்சுட்டு, அவருக்கு என்னமோ கொடுத்தது 5 லட்சம் தான், எக்ஸ்ட்ரா 3 லட்சம் போட்டு 8 லட்ச ரூபாய்க்கு அந்த 3 லட்சத்தை இவங்க உபயோகப்படுத்துறது. அவங்க மூட்டை வர்றப்போ மட்டும் மீட்க வர்றாங்க அப்படின்னா அந்த டைமில் வேறு ஒரு பொருள்லேருந்து வச்சுட்டு இதை ரொட்டேஷன் பண்ணலாம். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏதோ ஒரு அவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறப்போ இதை பண்ண ஆரம்பித்த சின்ன விதமாக பண்ணுற ஒரு தவறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இன்றைக்கி கோடிக்கணக்கில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒருத்தர் கொண்டு நகையை நான் அடகு வைக்கணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு மேனேஜருக்கு. ஃபோன் பண்ண உடனேயுமே இவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வர வேணாம், பேங்க்குக்கே வர வேணாம், நாங்கள் உங்களுடைய நகைகளை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அடகு வைக்கிறோம்னு. அவரும் நல்லதாக போச்சே, நமக்கு அலைச்சல் மிச்சம்னு நினச்சிருக்காரு. இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த நகையெல்லாம் எடை போட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு நாளைக்கு பணம் தர்றோம், உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு வந்ததோடு சரி, க்ரெடிட் ஆகலை. அடுத்த நாள் அவர் ஒரு நாள் க்ரெடிட் ஆகலையான்ட்டு அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, சார் எனக்கு இன்னும் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகலையே, எனக்கு பணம் வரலையே அப்படின்னு.
இல்லைங்க எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, ஒரு 2 நாள் ஆடிட்டிங் நடந்துகிட்ருக்கு, 2 நாள் 3 நாட்களில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆகிடும், இந்த நகையை அடமானம் வச்சு நாங்கள் ரெசிப்ட் போட்டு உங்களுக்கு தந்துடுவோம் அப்படின்னு. இவரும் அடுத்த 2-3 நாட்கள் வெயிட் பண்ணியிருக்காரு. எந்த ரெசிப்ட்டும் வரல, எந்த மெசேஜும் வரல, பணமும் வரல அக்கௌண்ட்டில். அப்புறமேட்டு பேங்க்குக்கு போயிருக்காரு. பேங்க்குக்கு போனால் தான் குட்டு அம்பலமாகுது. இந்த மாதிரி இந்த நகையை அந்த மேலாளர் என்ன பண்ணியிருக்காரு, வேறு ஒரு பேரில் இந்த முழு நகையும் அடமானம் வச்சு அதற்கு உண்டான பணத்தை அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டார். ஸோ நகை சேர வேண்டியவருக்கு பணமும் சேரலை, நகையும் சேரலை. இதனால தான் மத்திய அரசாங்கம், ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா பல கெடுபிடிகள் விதித்தாங்க. கெடுபிடிகள் நம்ம சொல்கிறோம், நல்ல விஷயம்தான் அது. யார் நகை வைக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதார் வேணும், அந்த பொருளுக்கு பில் வேணும், இந்த நகை உங்கள்தான்றது. இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அப்பப்போ நடக்கக்கூடிய தகுடுதத்தங்கள், இந்த வேலைகள் எல்லாத்தையுமே தடுக்கணும். இது ஒரு இடத்துல கூட நடக்கக்கூடாது, நுகர்வோருக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அது பண்ணப்பட்டது. எல்லாரும் ஒட்டு மொத்தமாக மீடியா எல்லாமே சேர்ந்து இது மக்கள்கிட்டையும் ஒரு இதை கொண்டு போய் தவறான அணுகுமுறையில் சொன்னதான்னு தான் நான் என்னை பொறுத்தவரை நான் நினைப்பேன். அப்படி சொன்ன உடனே ஒட்டு மொத்தமாக ஒரு எதிர்ப்பு வருதுன்னு சொல்லிவிட்டு அவங்க இதை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஆனாலும் அது நிப்பாட்டி தான் வச்சுருக்காங்க, ஒத்தி வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரமே திரும்பவும் அதில் சில மாற்றங்கள் கொண்டு இதை மக்களுக்கு பயன்படுற மாதிரி அவசிய சட்ட திருத்தங்கள் வரணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். அந்த மாதிரி வர்றப்போ நம்ம சுபாஷ் கேட்ட மாதிரி நாங்கள் எப்படி இதிலேருந்து தப்பிக்கிறது, நாங்கள் மாட்டாமல் இந்த சிக்கலில் மாட்டாமல் இருக்கணும்னா இதெல்லாமே சாத்தியம். நாமளும் எப்பயுமே ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு போட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு வரணும். எந்த ஒரு பொருளுக்கும் பில்லு வாங்கணும். இன்றைக்கி ஜிஎஸ்டி ஒரு 3% அதிகமாக தெரியும். ஆனால் உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் எப்பயுமே நல்ல விஷயமாக படும். இருக்கிறதுலே கம்மியான வரி அப்படின்னா தங்க நகைகளுக்கு கம்மியான வரி. அதனால் அதை யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். சந்தான முருகனோட கேள்வி. வணக்கம் குல்குரு. வணக்கம். I bought silver as you are predicted. Now I am more than 45% profit. Thank you for valuable advice. Is there possible for further rise in silver? தேங்க்யூங்க. நீங்கள் சொல்கிறது பல பேர் இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்காங்க, நானுமே படித்தேன். அவங்களுக்கு ரிப்ளை கூட பண்ண முடியல என்னையால். சில டைமு வேலை பலுவின் காரணமாக நானே ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன், பண்ண முடியல. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. முதல்ல உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி. நீங்கள் பயன் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் கொடுத்தது சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். மற்ற வாடிக்கையாளர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் இதை பார்க்குற நேயர்களுக்கும் இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில்வரை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு 45% விலை உயர்ந்திருக்கு, நான் அதிலேருந்து பலன் பெற்றேன்னு சொன்னீங்களோ, கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் கூட சில்வருடைய யூசேஜ் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதனால் வரைக்கும் சில்வரை ஒரு அணிகலனாக மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தினுடைய தேவைகள் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு சில்வர் நிறைய பயன். மொபைல் ஃபோனுக்கு சில்வர் யூஸ் ஆகுது, சோலார் பேனலுக்கு சில்வர் யூஸ் ஆகுது, வெஹிக்கிள் ஈவின்னு சொல்கிறோம் இல்லையா, வெஹிக்கிளுக்கு வெள்ளியுடைய பயன் தேவையாக இருக்குது, கம்ப்யூட்டர்ஸுக்கு தேவை இருக்குது, ராக்கெட்டு ஏவுகணைகள் தயாரிக்கிறதுக்கு தேவை இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கும் வெள்ளி தேவை இருக்குது. அப்படின்றப்போ வெள்ளியினுடைய டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வெள்ளியுடைய விலையும் கண்டிப்பாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க, தங்கத்தை விட வெள்ளி இன்னும் ஜாஸ்தி உயரும் அப்படின்றாங்க. அடுத்த ஒரு வருடத்திலேயே கூட டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. 125 ரூபாய் விற்கிற வெள்ளி 280 ரூபாய்க்கு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் உங்களால் எப்போ முடியுமோ அந்த பணத்தை தங்கத்திலையும் வெள்ளியிலையும் தாராளமாக சேமித்து வைக்கலாம். கனிமொழி என்ற உங்களோட கேள்வி. வணக்கம் சார், கைண்ட்லி எக்ஸ்பிளைன் வீடியோ ஃபார் 1 milligram கோல்ட் ஸ்கேல் மிஷின். அந்த 1 milligram கோல்டு ஸ்கேல் அப்படின்றது என்னென்னா, முதல்ல அது தேவையில்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக அது தேவை தான் வந்துடும். ஏன்னா ஒரு 100 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் தான் அதோடய அக்யூரசி. 10 மில்லிகிராமோட விலை ஒரு காலகட்டத்தில் வெறும் 30 ரூபா 20 ரூபா அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போ யாருக்குமே அது கூட பெருசாக தெரியல.
இன்றைக்கி 10 மில்லிகிராமுடைய விலை 100 ரூபா வந்துருச்சு. அதில் ஒரு 80 ரூபாய்க்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா அந்த 0.02 மில்லிகிராம் அப்படின்னு இருந்துச்சுன்னா வெறும் 20 ரூபா தானே நான் பே பண்ணணும், நான் இதுக்கு அவ்வளோ 10 ரூபா 100 ரூபா பே பண்ணணும் அப்படின்றதுனால வந்துடும். அதனால் அரசாங்கம் தலையிட்டு இந்த 1 மில்லிகிராம் ஸ்கேல் கொண்டு வந்தாங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப பயன் பெறுவாங்க. கடைக்காரர்களுக்கு லாபமா இல்லையா அப்படின்றத விட இந்த பக்கம் இருந்து கடைக்காரன்ற விஷயத்துலேருந்து பார்த்தோம்னா லாபத்தில் தான் இருக்கும், லாபத்துக்காக தானே தொழில் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் உங்கள் பக்கம் இருந்து நான் பேசுகிறதா இருந்தால் சொன்னேன், கண்டிப்பாக இந்த 1 மில்லிகிராம் ஸ்கேல்ன்றது வரணும். அது அவசியம் வந்தால் பொதுமக்களுக்கு பலன் அளிக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு கூட சில வியாபாரிகள் என் பக்கம் வந்து ஒரு சாடலாம். இருந்தாலும் அது கிடையாது. நுகர்வோர் அவங்களுக்கு நியாயமான முறையில் போய் சேரணும். இதுதான் அரசாங்கம் ஒவ்வொரு வாட்டியும் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் வெயிட் அண்ட் மெஷர் அண்ட் 1 மில்லிகிராம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.